மாநிலம் விஜயவாடாவில் உள்ளது சூர்யா ராவ் பேட்டை. இங்குள்ள மருத்துவமனைக்கு வெளியே அன்று மதியம் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. இளைஞர் ஒருவர் கையில் கத்தியோடு நின்றிருக்க, இளம் பெண் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக சரிந்து கிடந்தார். நிலைமையை உணர்ந்த அப்பகுதிவாசிகள் கத்தியோடு நின்றிருந்த அந்த இளைஞரை மடக்கி பிடிக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவரோ, யாராவது பக்கத்தில் வந்தா கத்தியால குத்தி கொன்னிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த இளைஞரை மடக்கி பிடித்து சடலத்தை உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். போலீசாரின் விசாரணையில் நடந்த பயங்கரத்துக்கான காரணம் வெளிச்சத்துக்கு வந்தது. கத்தியோடு இருந்த அந்த இளைஞர் பெயர் விஜய், ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவருடைய மனைவி சரஸ்வதி, 36 வயதாகிறது. இந்த தம்பதிக்கு 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. ஒரு மகன் உள்ளார். சூர்யா ராவ் பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் சரஸ்வதி நர்ஸாக பணியாற்றி வந்துள்ளார். விஜய் பவானிபுரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதியின் வாழ்க்கையில் சந்தேகம் எனும் சாத்தான் நுழைந்திருக்கிறது. சரஸ்வதியின் நடவடிக்கை மீது விஜய்க்கு சந்தேகம் எழுந்துள்ளது. நாளடைவில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாற கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டார்கள். 1.5 வருடங்களாக அவர்கள் இருவரும் வெவ்வேறு வீடுகளில் வசித்து வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் விஜய் கடந்த சில மாதங்களாக மீண்டும் மனைவியோடு சேர்ந்து வாழ முயற்சித்துள்ளார். ஆனால் அதற்கு சரஸ்வதி சம்மதிக்கவில்லை. இதனால் மனைவியின் மீது இருந்த சந்தேகமும் வெறியும் விஜய்க்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. தன்னுடன் சேர்ந்து வாழ மறுத்த மனைவி இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார் விஜய். சம்பவத்தன்று கத்தியோடு சரஸ்வதி வேலை பார்த்து வந்த மருத்துவமனைக்கு சென்ற விஜய் மனைவியிடம் தகராறு செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிவிடவே மருத்துவமனை வளாகத்துக்கு வெளியே மனைவியை அழைத்து வந்த விஜய் சண்டை போட்டுள்ளார். திடீரென்று அவர் கத்தியை உருவியதும் அதிர்ந்து போன சரஸ்வதி அவரிடமிருந்து தப்பிக்க முயல்வதற்குள் கத்தி அவரின் கழுத்தை பதம் பார்த்திருக்கிறது. சரமாரியாக கத்தி குத்து விழுந்ததில் சரஸ்வதி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து சரிந்து போயிருக்கிறார். சரஸ்வதியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் கத்தியோடு நின்ற விஜய், யாராவது பக்கத்தில் வந்தீங்க குத்தி கொன்னிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். இதனால் அங்கிருந்தவர்கள் பயந்து போய் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் அங்கு வந்து சேர்வதற்குள்ளாகவே எல்லாம் முடிந்து விட்டது. சரஸ்வதி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். விஜயை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தாய் இறந்துவிட, தந்தை சிறைக்கு சென்றுவிட, அவர்களின் மகன் நிர்கதியாக நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.